கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அதிகாலை வேளையில் இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அவர்கள் மேல் கைகளை வைத்து ஆசீர்வதித்தார். ஆமேன். இயேசு கிறிஸ்து சிறு பிள்ளைகள் மீது தமது கைகளை வைத்து ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம். இயேசுவின் வார்த்தைகளை சொன்னாலே போதுமானதே. அப்படி இருக்க அநேக இடங்களில் கைகளை வைத்து ஆசீர்வதிக்கிறார் இயேசு கிறிஸ்து. சில வேளைகளில் நோயாளிகள் மீது கைகளை வைத்து என்றும், குருடரின் மீது கைகளை வைத்து என்றும், குருடரின் கண்களில் தமது கைகளை வைத்து என்றும் ஜெபித்தார் என்றும் பார்க்கிறோம். இயேசுவின் வார்த்தைகளை விடவா அவரது கைகளை வைத்தது எதற்காக? ஜுரத்தினாலும் இரத்த பேதியினாலும் அவதிப்பட்ட யுபீலி இவனுடைய தகப்பன் மீது அப்போஸ்தலனாகிய பவுலும் தமது கைகளை வைத்து விடுதலை பெற்று தந்ததாக அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். மற்றும் ஊழியத்துக்கு அழைத்த மற்ற ஜனங்களிலிருந்து பிரித்து கைகளை வைத்து ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம். அதேபோல் பழைய ஏற்பாட்டில் கோத்திர பிதாவாகிய யாக்கோபும் தமது பிள்ளைகளையும் 12 பிள்ளைகளையும் அழைத்து ஆசீர்வதித்து தன் கோலின் முனையிலே தொழுது கொண்டான் என்று பார்க்கிறோம். விசுவாசத்திற்கும் கைகளை மேல் வைத்து ஜெபிப்பதற்கும் ஒற்றுமை நிலவுகிறதே ஏன்? வியாதியஸ்தர் மீதும் ஊழியர்களை பிரித்து எடுக்கும்போதும் கைகளில் இருந்து வல்லமை புறப்பட்டு விசுவாசத்தில் பலப்பட உதவியாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் சிலரை எண்ணெய் வார்த்தும் சால்வையை போட்டும் பிரித்து ஆசீர்வதிக்கிறார்கள். ஆம், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாக இருக்கும்போது உங்களில் உள்ளதான கிறிஸ்துவின் அளவற்ற அன்பின் ஆசீர்வாதம் நீங்கள் கைகளை வைக்கிறதான நபர் மீதும் பாஸ் ஆகிறது. பிரியமானவர்களே, நீங்கள் உங்கள் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் தலையின் மீது கைகளை வைத்து ஆசீர்வதியுங்கள். அந்த ஆசீர்வாதம் உங்கள் கைகளிலிருந்து ஆசீர்வாதம் கடந்து செல்கிறது. இயேசுவும் இங்கே கூடி வந்த சிறு பிள்ளைகள் மீது தமது கைகளை வைத்து ஆசீர்வதிக்கிறார் என்று பார்க்கிறோம். ஆமேன். God bless you.